ருத்ரகிரி ராஜ்யத்துக்கு பக்கத்திலேயே சீதா நகரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல சோமையா கௌரி அப்படிங்கிற 7 தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு நீலா அப்படிங்கிற ஒரே ஒரு பொண்ணு. சோமையா கௌரி 2 பேருமே பார்க்க வெள்ளையா அழகா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பொண்ணு பிறக்கும் போது பொண்ணு ரொம்ப கருப்பா பிறந்துச்சு. நீலா பாக்குறதுக்கு கருப்பா ரொம்பவும் அழகா கலையோட தான் இருந்தா. ஆத்துக்கு நடுவுல அழகா பூக்கிற தாமரைப்பூ கருப்பா இருந்தா எவ்வளவு அழகா இருக்குமோ அவ்வளவு அழகா இருந்தா. அந்த ஊர்ல இருக்கிற அவளுடைய வயசு பொண்ணுங்க, அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவளை எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீலா அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டா. ஒரு நாள் காலையில சோமையா எழுந்திருச்சு வயலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. நீலா வீட்டு வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிச்சு அப்பாவுக்காக குடிக்கிறதுக்கு கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தா. அப்பா, வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அம்மாவுக்கு எல்லா உதவியும் செஞ்சிட்டேன்பா. வாங்க, நாம 2 பேரும் வயலுக்கு போலாம். நேத்து பாதியா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப போய் அது எல்லாத்தையுமே முடிக்கணும். என்னோட தங்க பொண்ணுமா நீ. ஒரு பையன் இல்லைங்கிற எண்ணத்தை எனக்கு நீ வர வச்சதே இல்ல. வீட்டுல உங்க அம்மாவுக்கு துணையா இருக்க, வயல்ல எனக்கு மலை மாதிரி துணையா இருக்க. உன் கையால பழைய சோறை சாப்பிட்டா கூட எனக்கு பசியே எடுக்காது. ஆமாயா, நம்ம நேரம் நல்லா இருந்ததுனால தான் இப்படி ஒரு பொண்ணு பிறந்தா. ஆனா அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்ல. நாம 2 பேரும் வெள்ளையா தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது என் பொண்ணை மட்டும் எதுக்காக அந்த கடவுள் இவ்வளவு கருப்பா படைச்சான்? ஏமா இப்படி சொல்ற? இந்த வண்ணத்துல என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் என்ன நல்லா வளர்த்திருக்கீங்க. எனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது போதாதா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. என் கவலை உன்னை பார்த்து இல்லம்மா. உன் வயசு பொண்ணுங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் குழந்தையும் பெத்துக்கிறாங்க. ஆனா உன்னை பார்த்தவங்க எல்லாருமே இன்னும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே உன்னை பார்த்து கிண்டல் பண்ணும்போது பெத்த தாயா என் மனசு வலிக்காதா? உன்னை ஏதோ மகாராஜாவுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது என் ஆசை இல்ல. நம்மள மாதிரி ஒரு சாதாரண கூலி ஆளுக்காவது உன்னை கட்டி வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? காலையிலேயே எதுக்கு கௌரிமா கண்ணீரு? என் மக ஒன்னும் எந்த மகாராணிக்கும் குறைஞ்சவ இல்ல. அவ தலையெழுத்த அந்த கடவுள் நல்லாதான் எழுதியிருப்பாரு. நீ கவலைப்படாதம்மா, என் கூட வா, நாம வயலுக்கு போகலாம். வயல்ல வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த நீலா வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரதுக்காக கிணத்தடிக்கு போனா. ஏற்கனவே அந்த கிணத்தடியில நிறைய பொண்ணுங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீலாவை பார்த்த உடனே எப்பவும் போல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீலாவோட கருப்பு வண்ணம் அவங்க யாருக்குமே பிடிக்காது. அட, என்ன காமாச்சி, ஆகாயம் நீலமா தான் இருக்கு, ஆனா ஏதோ மேகமூட்டமா இருக்கிற மாதிரி இருட்டா இருக்கு. ஓஹோ, நீலா நீ வந்துட்டியா? அதான் திடீர்னு இடமே கருப்பா மாறிடுச்சு. ஆமா மல்லிகா, இவங்க அப்பா அம்மாவை பார்த்தா நீலா மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு போய் இவ எப்படி பிறந்தாலோ என்னவோ. தினமும் வயல்ல போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறா. வீட்டை தாண்டி வெளியே வர முடியாதே. மல்லிகா, நீங்க வழி விட்டீங்கன்னா நான் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க? ஏன் கிண்டல் பண்ணக்கூடாதா? நேத்து எங்க வீட்டுல உன்னோட பேச்சுதான். உன்னை கட்டிக்கிறதுக்கு எந்த மாப்பிளையும் வர மாட்டேங்கிறானாமே. உன்னை பார்த்தாலே பயந்து அப்படியே ஓடி போயிடுறானாமே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒண்ணு கண்ணு தெரியாதவன் வரணும், எல்லாம் வயசான கிழவன் தான் வரணும். உன் வாழ்க்கை போற அவங்க கூட தான் நீ கஷ்டப்பட்டு வாழணும். ஆமாண்டி, நேத்து சந்தையில இந்த பொட்டு பூவு கண்ணாடி எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இவ்வளவு போய் நின்னுக்கிட்டு இருந்தாளாம். எதுக்கு? என்ன வாங்கி பூசினாலும் இவ வெள்ளையா ஆக போறதில்ல. சரி சரி, கிண்டல் பண்ணது போதும், வாடி போலாம். மல்லிகாவும் காமாட்சியும் அவளை கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் நீலா அவங்க பேச்ச கேட்டு அழுதுகிட்டே இருந்தா. அவ கண்ணெல்லாம் செவந்து போய் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவ அந்த குடத்தை கிணத்துக்கிட்டே வச்சுட்டு அழுதுகிட்டே ஊரோட எல்லையை நோக்கி ஓடினா. அந்த ஊரோட எல்லையை தாண்டதுக்கு அப்புறமா ஒரு காடு வந்துச்சு. அந்த காட்டுக்கு மத்தியில ரொம்பவும் அழகா தண்ணியோட இருக்கிற ஒரு ஆறும் இருந்துச்சு. நீலாவுக்கு எப்ப மனசுக்கு கஷ்டமானாலும் சரி, அவ அந்த ஆத்தங்கரையோரமா போய் உக்காந்து அந்த ஆகாயத்தை பார்த்து அழுதுகிட்டு இருப்பா. அன்னைக்கும் கூட அவ அப்படியே அவளுடைய கண்ணை மூடிக்கிட்டு விக்கி விக்கி அழுதுகிட்டு இருந்தா. தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரியா அப்பதான் ருத்ரகிரியோட மகாராஜா சூரியவர்தனன் அவருடைய குதிரையில அந்த பக்கமா பொறுமையா வந்துகிட்டு இருந்தாரு. குதிரைக்கு தாகமா இருந்ததுனால தண்ணி குடிக்கதான் அந்த ஆத்தங்கரையோரமா நின்னாரு. அப்பதான் ஒரு பொண்ணோட அழுகை சத்தம் ஒரு காதுல விழுந்துச்சு. குதிரைய ஆத்தங்கரையோரமா கட்டி போட்டுட்டு எந்த சத்தமும் செய்யாம நீலா அழுதுகிட்டு இருந்த இடத்துக்கு வந்தாரு.
ஏன் கடவுளே, எதுக்கு எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை? எங்க அப்பா அம்மா 2 பேரும் பார்க்க நல்ல வெள்ளையா அழகா இருக்காங்கல்ல, ஆனா நான் மட்டும் எதுக்காக இப்படி கருப்பா பிறந்தேன்? நான் யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் பண்ணதில்ல. எப்பவுமே நேர்மையா தான் இருந்திருக்கேன். ஆனா என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய வண்ணத்தை பார்த்து எனக்கு கிண்டல் பண்ணும்போது அதை என்னால தாங்கிக்க முடியல. ஏன் இந்த கருப்பு நிறம் அந்த அளவுக்கு அசிங்கமா இருக்கா? யாருக்குமே இந்த கருப்பு நிறம் பிடிக்காதா? எனக்கு கல்யாணம் ஆகாது, உன் வாழ்க்கை இவ்வளவுதான அவமானப்படுத்துறாங்க. அழகுனா வெள்ளையா இருக்கிற உடல் தானா? ஏன் கருப்பு அழகு கிடையாதா? இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த மகாராஜாவுக்கு நீலா சொன்னது கேட்டு மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் வந்துச்சு. மனுஷங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கறத அவரு மெதுவா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு சத்தமே போடாம பொறுமையா வெளியில வந்தாரு. கண்ணீர் மனிதனுடைய வேதனைய கழுவும், ஆனா ஒருபோதும் அவனுடைய மதிப்பை குறைக்காது. அழாத. திடீர்னு அந்த குரல் கேட்ட உடனேயே நீலா பதட்டமா திரும்பி பார்த்தா. எதிரில விலை மதிக்க முடியாத பட்டு உடைகளை அணிஞ்சுக்கிட்டு தலையில கிரீடத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தாரு. நீங்க நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. நான் இங்க சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இதோ இப்பவே போயிடுறேன். பயப்படாத, நான் ஒரு வழிபோக்க மட்டும்தான். என் குதிரை தண்ணி குடிக்கிறதுக்காக இங்க நிறுத்தன. அப்ப நான் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டேன். அந்த கடவுள் உன்னை எதுக்காக இப்படி படைச்சான்னு கேட்ட இல்லையா? நான் பதில சொல்றேன். அந்த ஏரிய ஒரு தடவை பாரு. அதுல எத்தனையோ அழகான வெள்ளை தாமரை மலர்கள் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல ரொம்பவும் அரிதா பூக்கக்கூடிய ஒரு கருப்பு தாமரை பூவும் இருக்கு. அந்த கருப்பு தாமரை இதழ்கள்ல இருக்கிற தூய்மை அந்த வெள்ளை தாமரை மலரோட இதழ்கள்ல கூட இருக்க போறதில்ல. அந்த கடவுள் அந்த கருப்பு தாமரை மாதிரி தான் உன்னையும் இங்க படைச்சிருக்காருமா. நீ மத்தவங்கள விட மிகவும் தனித்துவமானவ. தனித்துவமாவா? நானா? இந்த உலகத்துல அழகுன்னா அது வெள்ளையா இருக்கிற நிறம் மட்டும்தான். என்ன மாதிரி கருப்பா இருக்கிறவங்களுக்கு இந்த சமூகத்துல மதிப்பே இல்ல. எல்லாரும் என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. என் கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அடடா, நிறம் கருப்பா இருந்தாலும் இவளோட முகம் எவ்வளவு கலையா இருக்கு. கபடம் இல்லாத இவளோட கண்கள் கருப்பு தாமரை மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற பொண்ணு எனக்கு மனைவியா வந்தா நானும் என் ராஜ்யமும் எவ்வளவு நல்லா இருப்போம். அழகு அப்படிங்கிறது வயசாக ஆக குறைஞ்சிடும். ஆனா நல்ல மனசு நிலைச்சு நிக்கும். சமூகத்தோட பார்வையில அழகுங்கிறது வெள்ளை சர்மமா இருக்கலாம். ஆனா உண்மையான அழகுங்கிறது கள்ளங்கபடம் இல்லாத மனசாதான் இருக்கும். அது மனிதர்கள் நடந்துக்கிற விதத்திலையும் அவங்க பேச்சுலையும் உழைப்புலையும் தான் தெரிய வரும். உன்னுடைய கைகளை பார்க்கும்போதே தெரியுது நீ இந்த பூமி தாயை நம்பி வாழக்கூடிய உழைப்பாளிங்கிறது. உன்னுடைய தூய்மையான மனசுக்கு சாட்சியே உன்னுடைய கண்ணீர் தான். அவங்க உன்னுடைய நிறத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய புத்தி எல்லாம் பாழாதான் போயிருக்கு. உன்னை வேண்டான்னு சொல்றவங்க தான் உண்மையிலேயே கண்ணில்லாதவங்க. நீ யாருக்காகவும் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க பேச்சு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு யாரும் இவ்வளவு அழகா பேசுனதே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருட்டாக போகுது. எங்க அப்பா அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேங்க. சரி, நீ போ. ஆனா கடவுள் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீலா அவ வந்த வழியில திரும்ப போயிட்டா. மகாராஜா அங்கேயே நின்னு அவ போற வழிய பாத்துக்கிட்டு மனசுல ஒரு முடிவையும் எடுத்துக்கிட்டு குதிரையை ஏறி கோட்டைக்கு கிளம்பினாரு. கோட்டைக்கு வந்து சேர்ந்த மகாராஜா நேரா அவருடைய மந்திரியோட அறைக்கு தான் போனாரு. அவர்கிட்ட தனிமையில பேசினாரு. மகாராஜா, வேட்டையை முடிச்சிட்டு நீங்க சீக்கிரமா திரும்பி வந்ததுல சந்தோஷம். என்ன இந்த ராத்திரி வேலையில இங்க வர வச்சிருக்கீங்களே, ஏதாவது அவசர செய்தி இருக்கா? ராஜ விஷயம் இல்ல மந்திரியாரே, என்னோட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு உங்க ஆலோசனையும் உங்க ஆதரவும் எனக்கு தேவை. கட்டளை இடுங்கள் அரசே. உங்க பேச்சுக்கு மறுவார்த்தை பேசுற துணிச்சல் எனக்கு இல்ல. நான் திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் மந்திரியாரே. நல்ல செய்தி மகாராஜா. இந்த செய்தியை கேட்டா நம்ம ராஜ்யத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எந்த நாட்டு இளவரசியை நீங்க திருமணம் செஞ்சுக்கலான்னு விரும்புறீங்க அரசே? நாளைக்கே நம்முடைய தூதர்களை நான் அனுப்பி வைக்கிறேன். எந்த நாட்டு இளவரசியையும் நான் திருமணம் செய்ய போறதில்ல. நம்ம ராஜ்யத்துக்குள்ள ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விவசாயியோட மகளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
அவளுடைய பேரு நீலா. ஆ, என்ன அரசே, என்ன நீங்க சொல்றீங்க? ஒரு சாதாரண விவசாயியோட பொண்ணா? அந்த விவசாயியோட பொண்ணுக்கு நம்ம கோட்டை வழக்கங்களும் ராஜ மரியாதைகளும் எப்படி தெரியும் அரசே? என்ன நீங்க மன்னிச்சிடுங்க மகாராஜா. இந்த முடிவு கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்த முடிவா எனக்கு தோணுது. அதோட அவங்களுடைய நிறமும் தோற்றமும் நம்ம ராஜ கௌரவத்துக்கு ஏற்றவரனா இருக்குமா அரசே? கௌரவம் அப்படிங்கிறது உடுத்துற உடையிலையோ இல்ல தோளோட நிறத்திலயோ இல்ல மந்திரியாரே, அது மனசுல இருக்கு. அவளுடைய நிறம் கருப்பு தான். ஆனா அவ முகத்துல இருக்கிற கலையையும் அவ கண்கள்ல இருக்கிற தூய்மையையும் நான் எந்த இளவரசிக்கிட்டையும் பார்த்ததில்ல. அலங்காரத்தோட மின்னுற ஒரு பெண்ணை விட வியர்வை துளிகள் சிந்த கஷ்டப்படுற ஒரு பெண்ணு இந்த ராஜ்யத்துக்கு மகாராணியாக நான் விரும்புறேன். இந்த சிம்மாசனம் பட்டாலானதா இருக்கலாம், ஆனா மக்களோட மனசுல இருக்கிற கஷ்டங்களை புரிஞ்சுக்கிற இதயம் அந்த கிராமத்து மண்ணுல தான் கிடைக்கும். அவ அரிதான ஓர் கருந்தாமரை. என் மனசு மாறாது. நாளைக்கு காலையிலேயே நான் கிராமத்துக்கு புறப்படுறேன். மகாராஜா, உங்களுடைய சிந்தனை மகத்தானது. மனிதர்களுடைய மதிப்பை மனசால அளவிடுற உங்கள மாதிரி ஒருத்தர் கிடைச்சது எங்க பாக்கியம். அழகுக்கு நீங்க கொடுத்த இந்த விளக்கம் வரும் தலைமுறைக்கு சிறந்த பாடமா இருக்கும். உங்க முடிவுக்கு நான் முழு ஆதரவை கொடுக்கறேன் அரசே. நாளைக்கு காலையிலேயே நீங்க புறப்பட ஏற்பாடுகளை செய்யறேன். அடுத்த நாள் காலையில சோமையாவோட வீட்டு வாசல்ல பல குதிரை வண்டிகளும் நிறைய காவலாளிகளும் கும்பலா வந்தாங்க. அத பார்த்து ஊஜனங்க எல்லாரும் வேகமா ஓடி அங்க வந்தாங்க. அதுல மல்லிகாவும் காமாட்சியும் கூட இருந்தாங்க. மகாராஜாவும் மந்திரியாரும் அவங்களுடைய வண்டியை விட்டு இறங்கி நேரா சோமையா முன்னாடி வந்து நின்னாங்க. சோமையா, கௌரி, நீலா 3 பேரும் பயத்தோட மகாராஜாவை பார்த்தாங்க. மகாராஜா, நீங்களா? நீங்க இந்த ஏழையோட குடிசைக்கா? நாங்க ஏதாவது தெரியாம தப்பு செஞ்சிருந்தா எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. பயப்பட வேண்டாம் சோமையா அவர்களே, நீங்க எந்த தவறும் செய்யல. நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை தேடி நேரா வந்திருக்கேன். அப்ப நீலா தலை நிமிர்ந்து பார்த்தா. நேத்து ஆத்தங்கரையோரமா அவளை சமாதானப்படுத்தின அந்த பயணி மகாராஜா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. அது தெரிஞ்சு அவ ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. சோமையா அவர்களே, நான் உங்க வீட்டுக்கு ஒரு அரசனா வரல. உங்க வீட்டு பெண்ணை கேட்க ஒரு சாதாரண மனுஷனா வந்திருக்கேன். உங்க மகள் நீலாவை நான் திருமணம் செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க உங்க சம்மதத்தை தெரிவிச்சா அவளை என்னுடைய மகாராணியா என்னுடைய அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போவேன். மகாராஜா சொன்னதை கேட்ட உடனேயே சோமையா, கௌரி 2 பேரும் சில மாதிரி நின்னாங்க. ஏன் கூட்டத்துல இருந்த காமாட்சி, மல்லிகா மத்தவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. மகாராஜா, நீங்க எங்களை கிண்டல் ஒன்னும் பண்ணல இல்லையா? என் பொண்ணோட நிறத்தை பார்த்து எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சிருவாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன் வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யத்துக்கே மகாராஜாவான நீங்க, பார்க்க அழகா இருக்கிற நீங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இது உண்மையிலேயே நடக்குமா? ஏளனம் செய்யல. இது என் மனசார நான் எடுத்த முடிவு. நீங்க நல்லபடியா உங்க பொண்ணை வளர்த்து இருக்கீங்க. ஆனா முதல்ல உங்க பொண்ணோட மனச நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீலா, நீ கேட்ட கேள்விக்கு கடவுளே என்னுடைய உருவத்துல பதில் அனுப்பியிருக்காரு. என்ன திருமணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதமா? மகாராஜா, நீங்க எங்க, நான் எங்க? நீங்க ஆகாயத்துல இருக்கிற சூரியன், நான் பூமியில இருக்கிற மண்ணு. நான் உங்களுக்கு எந்த வகையிலயும் தகுதியானவ இல்ல. என்னுடைய இந்த கருப்பு நிறம் உங்க சிம்மாசனத்துக்கு கலங்கம் ஆயிடக்கூடாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மத்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. நான் எப்படியோ போறேன். உங்க தகுதிக்கு ஏத்த நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. சிம்மாசனத்துக்கு கலங்கத்தை கொடுக்கறது தோளோட நிறம் இல்ல நீலா, ஆட்சி செய்யறவனுடைய தீய புத்தி. என் மனைவிய பார்த்து அண்டை நாட்டு அரசர்கள் சிரிச்சா அவங்க தலை தரையில உருளும். எனக்கு அலங்காரம் பண்ணி வச்ச பொம்மை போன்ற பெண் தேவையில்லை. என்னுடைய இன்பத் துன்பங்களை புரிஞ்சுக்கிற, என் மக்களின் வேதனைகளை புரிஞ்சுக்கிற ஒரு சிறந்த பெண் தான் வேணும். அந்த பெண் நீதான். ஒரு கருந்தாமரைய கொண்டு போய் என்னுடைய வீட்டுல வச்சு பூஜை செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத மறுக்காத. மகாராஜா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நீலாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அடுத்த வார்த்தை பேசாம சரி அப்படின்னு தலையாசிச்சா. அத பார்த்து ஊஜனங்க எல்லாருமே சந்தோஷமா கை தட்டினாங்க. சோமையா, கௌரியோட சந்தோஷத்துக்கு அந்த நிமிஷம் அளவே இல்ல. சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறமா மகாராஜாவோட கோட்டையில மகாராஜாவுக்கும் நீலாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு. நீலா விலை அதிகமான பட்டு புடவை, நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு
ஒரு அழகான கருப்பு பூவா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தா. மந்திரியும் அந்த கோட்டையில இருக்கிற மக்களும் எல்லாரும் புது மகாராணிய பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த கல்யாணத்துல கலந்துக்க வந்த மல்லிகா காமாட்சி 2 பேரும் அந்த இடத்துல தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. எங்களை மன்னிச்சிடு நீலா. இல்ல இல்ல மகாராணி, நாங்க தெரியாம ஏதாவது வார்த்தைய விட்டிருப்போம். உங்க மனசோட அழக பார்க்காம உங்க வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து நாங்க உங்களை அவமானப்படுத்தியிருக்கோம். ஆனா மகாராஜா இன்னைக்கு எங்க கண்ணை திறந்துட்டாரு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன மகாராணியா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல மல்லிகா. நான் எப்பவுமே உங்கள ஒருத்தி தான். இந்த மண்ணுல பிறந்தவ. ஒருத்தவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து நாம அவங்கள எடை போடக்கூடாது. நிறுத்த வச்சு அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. எல்லாரும் கடவுளோட குழந்தைங்க தான். அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமா கைய தட்டி பாராட்டினாங்க. அப்படி மகாராஜா நீலா 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குனாங்க. நீலா அவனுடைய அழகான மனசால ஜனங்க மனசுல நின்னுட்டா. அழகுங்கிறது வெளியில இருக்கிற நிறமோ இல்ல அவங்களுடைய உருவமோ இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற மனசு. வெளியில எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் உள்ள இருக்கிற மனசு அழகா இருந்தா அது நல்லா இருக்காது. மனசு யார்கிட்ட சுத்தமா இருக்கோ அவங்கதான் உண்மையான அழகு. விஜயபுரம் அப்படிங்கிற ராஜ்யத்தை பார்த்திபன் அப்படிங்கிற மகாராஜா தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. ஆனா ராஜ்யத்தை நல்லபடியா பாத்துக்கிறத விட அவருக்கு எப்பவுமே ஓய்வு எடுக்கிறது, தூங்குறது, நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலையில ராஜசபையில அந்த ராஜ்யத்துல நடக்கிற திருட்டை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜாவும் வந்துட்டாரு. மகாராஜா அவருடைய சிம்மாசனத்துல கொட்டாவி விட்டுக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாரு. அப்பா, மந்திரியாரு, இவ்வளோ காலையில எதுக்கு சபையை கூட்டுனீங்க? நேத்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில நல்லா தூங்கலான்னு பார்த்தா எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்படி என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பேசி முடிங்க. என்னோட பட்டு மெத்த என்ன கூப்பிடுது. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க தூக்கத்தை கெடுத்து உங்களை சபைக்கு கூட்டிட்டு வந்தது தப்புதான். ஆனா இந்த பிரச்சனை பெருசு மகாராஜா. 3 மாசமா நம்ம கோட்டையோட கஜானால இருந்து யாரோ திருடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து கிராமத்துல இருந்து கொண்டு வர்ற வரி பணம்லாம் காட்டை தாண்டி கோட்டைக்கு வர்றதுக்குள்ளேயே காட்டுலயே மறைஞ்சு போயிடுது. நேத்து ராத்திரி கூட நம்ம கோட்டைக்கு வந்துகிட்டு இருந்த 2 வண்டிங்களை காணோம் மகாராஜா. இது இப்படியே போச்சுன்னா நம்முடைய வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட பணம் இருக்காது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மந்திரி? நான் என்ன வண்டிக்கு பின்னாடியே போய் திருடங்களை விரட்டியா பிடிக்க முடியும்? அதுக்கு தானே நம்ம சேனாதிபதி இருக்காரு. என்னங்க சேனாதிபதி, உங்க சிப்பாய்கள் எல்லாரும் என்ன மாதிரியே தூங்குறாங்களா? நான் மகாராஜா, நான் தூங்கலாம், அவங்க எதுக்கு தூங்குறாங்க? ஐயோ இல்ல மகாராஜா, என்னுடைய வீரர்கள் எல்லாம் ராத்திரியும் பகலமா கண்ணு முழிச்சு திருடனை தேடுறாங்க. ஆனா அந்த திருடங்க ரொம்ப புத்திசாலிங்க. காட்டுல எல்லா இடமும் அவங்களுக்கு தெரியுது. கண்ணை முடி திறக்கறதுக்குள்ள மறைஞ்சு போயிடுறாங்க. சரியா நம்ம வண்டிங்க கோட்டையை நோக்கி வரும்போது தான் அவங்க திருடுறாங்க. கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ள மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க ரொம்ப திறமையானவங்க அரசே. அவங்கள பிடிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். மகாராஜா, வண்டி எந்த நேரத்துல வரும், எந்த வழியில வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் இங்க இருக்கிற 3 அதிகாரிகளுக்கு தான் தெரியும். ஆனா இந்த விஷயம்லாம் திருடங்களுக்கு எப்படி தெரிய வருது? அவங்க வண்டி வர வழியில சரியான நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது நிச்சயமா கோட்டைக்கு உள்ள இருக்கிற ஒருத்தர் செய்யற வேலையா தான் இருக்கணும். இந்த ரகசியம் கோட்டையை விட்டு வெளியில போக வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்த நாம சீக்கிரமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அரசே. இங்க பாருங்க மந்திரி, சேனாதிபதியாரு, எனக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சாலே தலைவலி வரும். என் மூளையெல்லாம் சூடாயிடும். அப்புறம் தூங்கி எழுந்தாதான் நல்லா இருக்கும். அதனால என்னால இதெல்லாம் யோசிக்க முடியாது. என் நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு சோமையா. சின்ன வயசுல இருந்தே அவன் ரொம்பவே புத்திசாலி. சின்ன வயசுல நாங்க திருட திட்டம் போட்டவனும் அவன்தான், திருடங்களை கண்டுபிடிக்க திட்டம் போட்டதும் அவன்தான். அவனுடைய மூளை ரொம்ப வேகமாவே வேலை செய்யும். அவன் மட்டும் இங்க இருந்தா நான் இந்த பிரச்சனைய பத்தி யோசிக்க வேண்டியதே இல்லை. பேசாம இந்த பொறுப்பை அவங்கிட்டயே ஒப்படைக்கிறேன். மகாராஜா, உங்க நண்பரு கிராமத்தை சேர்ந்தவர் இல்ல? அவருக்கு கலப்பைய பிடிச்சி விவசாயம் செய்யறத தவிர வேற என்ன வரப்போகுது? நம்ம ராஜநீதி என்ன, நம்முடைய ராஜ்ய ரகசியங்கள் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என் மேல நம்பிக்கை வைங்க அரசே. உங்களை நம்புறதை விட நான் அவனை நம்பலாம். அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். இன்னைக்கு ராத்திரியே மாறு வேஷத்துல அவன் வீட்டுக்கு போறேன். அவன் வீட்டுல 2 நாள் தங்குறேன். அந்த கிராமத்துல வீசுற காத்துக்கு எனக்கு நல்லாவே தூக்கம் வரும். அதுக்குள்ள அவன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவான். எனக்கு வண்டியை தயார் பண்ணுங்க, அதுல மெத்தைய போடுங்க. சபை முடிஞ்சது. சபை முடிஞ்ச உடனேயே
இந்த திருடனங்களோட பிரச்சனைய தான் நன்மை கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி மகாராஜா மாறு வேஷத்தை போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா வண்டியில நண்பன் வீட்டுக்கு கிளம்பினாரு. ராத்திரி நேரம் ஒரு கிராமத்துக்கு போய் சேர்ந்தாரு. அங்க சோமையா அவன் வீட்டு வாசல்ல நெல் மூட்டை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு சுறுசுறுப்பா வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான். அங்க அவருடைய பொண்டாட்டி கௌரி விளக்கு பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்னங்க இது, பகல்ல தான் நீங்க வயல்ல கஷ்டப்படுறீங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுக்கலாம்ல. இப்பவும் அந்த மூட்டையெல்லாம் எடுத்து வைக்கணுமா? வாங்க இப்படி வந்து உட்காருங்க, முதல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க. அசதி ஏன் வரப்போகுது கௌரி? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தாதான் மூளையும் நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் தான் ஆரோக்கியமா இருப்பான். இந்த மூட்டையை நாளைக்கு சந்தைக்கு அனுப்பணுமே, வேலையெல்லாம் தள்ளி போட முடியாது. ஐயோ கடவுளே, என்னால முடியல, காலெல்லாம் வலிக்குது. டேய் சோமையா, எங்க இருக்க? வந்து நான் உட்கார நாற்காலி போடு. வர வழியில வண்டி குலுங்குன குலுங்குல என் இடுப்பு முதுகு கை காலெல்லாம் வலிக்குதுடா. யாருடா இந்த இருட்டுல? அட பாத்திபா, நீயா? என்ன திடீர்னு வந்திருக்க? நீ வரேன்னு சொல்லி ஒரு செய்தி கூட அனுப்பலையே. பெரிய மகாராஜாவாச்சே, இந்த கிராமத்தாளு வீட்டுக்கு வந்திருக்கியே, வழி மாறி வந்துட்டியா? ஐயோ, மகாராஜாவா? அட கடவுளே, மன்னிச்சிடுங்க மகாராஜா, எனக்கு உங்களை தெரியாது. என் வீட்டுக்காரர் இப்படிதான், வீட்டுக்கு வந்தவங்க யாரா இருந்தாலும் இப்படிதான் அவங்கள பேசிடுவாரு. நீங்க அவர் மேல கோச்சிக்காதீங்க, இப்படி வந்து இந்த இந்த கட்டில உட்காந்துக்கோங்க. ஐயோ பரவாயில்லம்மா கௌரி, நானும் இவனை சேர்ந்து மண்ணில் விளையாண்டுகிட்டு இருந்தோம். நான் இவனுக்கு எப்பவும் வெறும் பார்த்திபன் தான். டே சோமையா, குடிக்க கொஞ்சம் தண்ணிய கொண்டு வா. வர அவசரத்துல வண்டியில தண்ணிய கூட எடுத்து வைக்க மறந்துட்டேன். சரி, என்னடா கட்டில் இது? இதுல மனுஷங்களால எப்படி உட்கார முடியும்? உக்காந்தாலே அடியில குத்துது. பேசாம ஒரு பருத்தி மெத்தையும் 2 தலையணையும் இங்க போட்டிருந்தா நல்லா படுத்து தூங்கலாம் இல்லடா? ஐயோ மகாராஜா, இது ஒரு சின்ன கிராமம். இங்க நீங்க பட்டு மெத்தைக்கு எங்க போவீங்க சொல்லுங்க? பகல் முழுக்க வெயில்ல வயல்ல கஷ்டப்பட்டு வரவனுக்கு பட்டு மெத்தை தேவையில்லை. கட்டாந்தரையில படுத்தாலும் கூட நல்ல தூக்கம் வரும். உங்கள மாதிரி சிம்மாசனத்துல உட்காரவங்களுக்கு பட்டு மெத்தை நிச்சயம் தேவைப்படும். கேட்டியாடா என் பொண்டாட்டி சொன்னத? கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றவனுக்கு இந்த கைத்து கட்டிலே போதுமானது, நல்லா தூக்கம் வரும். ஆனா நீயோ பெரிய மகாராஜாவாச்சே. சரி சரி, இன்னும் உன் உடம்புல இருந்து சோம்பேறித்தனம் போகல போல தெரியுது. சரி, நடு ராத்திரியில இப்படி மாறு வேஷத்துல வந்திருக்கன்னா நிச்சயமா உன் கோட்டையில ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு தானே வந்திருக்க? என் கோட்டையோட கஜானாவுக்கே பிரச்சனை வருது சோமையா. ஜனங்க கப்பங்கட்டுற வரி பணம் வர வழியிலேயே மறைஞ்சு போகுது. வர வழியிலேயே திருடனுங்க பணத்தை திருடிக்கிட்டு பறந்து போறானுங்க. சேனாதிபதியோ திருடங்களை பிடிச்சிடுறேன்னு சொல்றாரு. மந்திரி என்ன யோசிக்க சொல்றாரு? நம்ம கோட்டைக்குள்ளதான் எதிரிங்க இருக்கிறதா சொல்றாரு. என்னால யோசிக்க முடியாதடா, அதான் உன்னோட உதவியை கேட்டு வந்திருக்கேன். நான் ஒரு 2 நாளைக்கு உன் வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்குள்ள உனக்கு எதுனா யோசனை வந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லு. உன்னோட ராஜ்யத்துக்கு நீ மகாராஜாவா, நான் மகாராஜாவா? சரி சரி, என்ன நம்பி வந்துட்ட. ஆனா உன் மந்திரி சொன்னது உண்மைதான்டா. கோட்டையில இருக்க வேண்டிய ரகசியம் கோட்டையை தாண்டி எப்படி வெளியில போகுது? கோட்டைக்குள்ள பணம் வரும்போது வர்ற வழி என்ன, வர்ற நேரம் என்னன்னு எப்படி திருடங்களுக்கு தெரியுது? இந்த திருடங்களை பிடிக்கணும்னா இறைய போட்டு தான் பிடிக்கணும். அவனுங்க வெளியில வரணும், இல்லைன்னா நாம அவங்கள வர வைக்கணும். நீ இறைய போட்டு பிடிச்சிக்கோ, எதை வேணும்னாலும் பிடிச்சிக்கோ. ஆனா என்ன இறைய போட போறேன்னு சொல்லிடு, எனக்கு தூக்கம் வருது. நீ ஒன்னு பண்ணு, பக்கத்து ராஜ்யத்துல இருந்து உனக்கு பரிசா வண்டி நிறைய தங்கத்தை கொடுத்து அனுப்புறதா எல்லார்கிட்டயும் சொல்லு. ஆனா அந்த வண்டிக்குள்ள தங்கத்துக்கு பதிலா நாம கல்லுங்களை தான் வைக்க போறோம். அந்த கல்லுல மஞ்சள் தூள் மிளகாத்தூளோட ஒரு காட்டுப்பூவோட சாரையும் கலக்கலாம். மனுஷங்களுக்கு அந்த காட்டுப்பூவோட மனம் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா வேட்டையாடுற நாய்ங்களுக்கு அந்த பூவோட மனம் ரொம்ப சரியாவே தெரியும். அடடா, இது நல்ல யோசனை தான் சோமையா. பேசாம ஒண்ணு பண்ணு, நாளைக்கு என் கூட கோட்டைக்கு வந்துடு. நீ எனக்கு என்ன யோசனைய கொடுத்தியோ அத நீயே செஞ்சு முடிச்சிடு. அங்க சிம்மாசனத்துல உக்காந்து நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். என்ன மட்டும் எழுப்பிடாத. எதுவா இருந்தாலும் நீ தனியாவே பாத்துக்கோ. நீ மாற மாட்டடா. அன்னைக்கு அந்த கிராமத்து வீட்டுல மகாராஜா நிம்மதியா படுத்து தூங்குனாரு. அடுத்த நாள் காலையில தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சதும் சோமையாவ அவர் கூடவே அவருடைய வண்டியில கூட்டிக்கிட்டு கோட்டைக்கு வந்து சேர்ந்தாரு. அடுத்த நாள் சபையும் தொடங்குச்சு. சபையில
ஜனங்க நிறைஞ்சு இருந்தாங்க. அங்க சோமையா, மந்திரி, சேனாதிபதி எல்லாருமே இருந்தாங்க. அப்போ சேனாதிபதி சோமையாவை பார்த்து, மகாராஜா, இவரா நீங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கிற பெரிய ஞானி? பார்க்கும்போதே தெரியுது ஒரு சாதாரண விவசாயின்னு. நம்ம சேனையாலையும் என்னாலையும் செய்ய முடியாத வேலைய ஒரு சாதாரண விவசாயி செய்வாருன்னா சிரிப்பு வருது. சேனாதிபதி, ஒருத்தருடைய வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் ஏழையா இருக்கலாம், ஆனா ரொம்ப பெரிய புத்திசாலி. சோமையா, உன்னோட திட்டம் என்ன அப்படிங்கறத சொல்லு. அத சொல்ல கூட எனக்கு தெம்பில்லடா. சேனாதிபதியாரே, என்னோட திட்டம் ரொம்பவே சின்னது. நாளைக்கு பக்கத்து ராஜ்யத்துல இருந்து நம்ம ராஜ்யத்துக்கு ஒரு வண்டி நிறைய தங்கம் வரப்போகுதுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அந்த வண்டிக்கு பாதுகாப்பா நிறைய வீரர்களை அனுப்பாம ஒரு சில வீரர்களை மட்டும் அனுப்புங்க. நிச்சயமா திருடங்க வருவாங்க. அவங்க கூட எப்படியாவது போராடி அவங்கள உயிரை காப்பாத்திக்கிட்டு வந்துட சொல்லுங்க. என்னது, திருடங்க கிட்ட வண்டி ஒப்படைச்சிட்டு எங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு நாங்க ஓடி வரணுமா? சேனாதிபதியா அவங்க முன்னாடி நான் தோத்து போகணுமா? இது ரொம்பவே தப்பு. சேனாதிபதியாரு, நீங்க வீர தீர சூரன் அப்படின்னு ராஜ்யத்துல எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க அந்த திருட்டு கூட்டத்தை விட்டீங்க அப்படின்னா தான் அந்த கூட்டத்தோட தலைவனை கண்டுபிடிக்க முடியும். இவங்க கொண்டு போற தங்கத்தெல்லாம் எங்க வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் வண்டியை அவங்க கொண்டு போகட்டுமே. அந்த வண்டிக்கடியில மண்ணை கொட்டி வச்சுட்டு ஒரு ஓட்டையை போட்டு வைப்போம். அப்ப அந்த வண்டி எங்கெல்லாம் போகுதோ அங்க அந்த மண்ணு கொட்டிக்கிட்டே போகும். நமக்கு அடையாளமும் இருக்கும். அந்த அடையாளம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா திருட்டு கூட்டம் எங்க இருக்கணும் தெரிஞ்சிடும். நமக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கும். மகாராஜா, சோமையா சொன்ன யோசனை நல்லா இருக்கு. இதுல நமக்கு உயிர் நஷ்டமும் ஏற்படாது. அதோட வண்டியில கல்லு மட்டும்தான் இருக்குங்கிறதால நமக்கு பொருள் நஷ்டமும் வராது. சரி சரி, சோமையா கூட இருந்து அவன் என்ன சொல்றானோ அப்படியே செய்யுங்க. சபை முடிஞ்சது, நான் தூங்குறேன். சோமையா சொன்ன திட்டப்படி ராஜா எல்லாத்தையும் செய்ய சொல்லி சொன்னாரு. ஆனா சேனாதிபதியோட மனசுக்குள்ள மட்டும் எங்க நாம மாட்டிப்போமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. சேனாதிபதி சபை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய அறைக்குள்ள வந்து கதவு சாத்திக்கிட்டு அவனுடைய நம்பிக்கையான ஆள் வீரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். டே வீரா, மகாராஜா சோம்பேறியா இருக்கலாம், ஆனா அவன் கூட்டிக்கிட்டு வந்திருக்கானே, அவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன். நாளைக்கு வண்டியில இருக்க போறது தங்கம் இல்ல, வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா இந்த தடவை என்ன செய்யணும்? அந்த வண்டிய அப்படியே போகட்டும்னு விட்டுடலாமா? அப்ப அவங்க போட்ட திட்டம் வீணா போகும். மகாராஜாவும் நண்பன் வேலைக்காக மாட்டான்னு திட்டி அனுப்பிடுவாரு. எதுக்குடா நாம வண்டியை விடணும்? அந்த வண்டியை இன்னைக்கு ராத்திரி நாம நிச்சயமா திருடத்தான் போறோம். நம்ம ஆளுங்களை மாறு வேஷத்துல அந்த காட்டு வழிக்கு வர சொல்லு. அந்த வண்டி வந்த உடனே அந்த வண்டியை கொள்ளடிச்சு நம்முடைய எதிரி நாட்டு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையில கொண்டு போய் அந்த வண்டியை விட்டுட சொல்லு. அப்ப நம்ம ராஜாவுக்கு இந்த வேலையை செய்யறது எதிரி நாட்டு ராஜா தான்னு சந்தேகம் வரும். அப்புறம் அந்த நாட்டு கூட போருக்கு போவாரு. அப்ப நம்ம திருட்டு வேலைக்கு பிரச்சனையே வராது. ஆனா வண்டிக்குள்ள இருக்கிற பொருளை மட்டும்தான் அந்த ராஜ்யத்துல போடணும். வண்டியை கோட்டைக்கு பின்னாடி வைங்க. சரியா சொன்னீங்க ஐயா. எப்படியும் இப்படி செஞ்சா அந்த கிராமத்தை சேர்ந்த சோமையாவும் ஏமாந்து போயிடுவான். நாமளும் இதுல ஜெயிச்சிடுவோம். சேனாதிபதி சொன்னபடியே அன்னைக்கு ராத்திரி திருடனுங்க வேஷத்துல போன காவலாளிங்க பையில இருக்கிற கற்களை திருடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம சாயம் கலந்த மண்ணை தூவிக்கிட்டே காட்டு வழியா போனாங்க. ஆனா இந்த விஷயம் தெரியாத மகாராஜா அடுத்த நாள் காலையில திருடனை பிடிக்கிறதுக்காக கூடவே சோமையா, சேனாதிபதி, மந்திரியையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்கு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாரு. மகாராஜா பாருங்க, சோமையாவோட யோசனை வேலை செஞ்சிருக்கு. மண்ணு இந்த பக்கம் தான் கொட்டி இருக்கு. அப்ப திருடங்க இப்படிதான் போயிருக்கணும். நாமளும் அதே வழியில போகலாம். என்னது, இந்த வெயில்ல காட்டுக்குள்ள நான் நடந்து வரணுமா? ஐயோ, கல்லு முள்ளெல்லாம் இருக்கும், என்னால முடியாது. என் கோட்டையில வீசுற குளிர்ச்சியான காத்துக்கு நடுவுல படுத்து தூங்குனா நல்லாவே தூக்கம் வந்திருக்கும். டேய் சோமையா, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். வண்டியில போக கூடாது, நடந்துதான் போகணும்னு என்ன கட்டாயப்படுத்தி நடக்க வச்சிருக்க. என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அரசே. ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக சில நேரம் மகாராஜாவும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீங்களே நேர்ல வரும்போது திருடங்களுக்கு பயம் வரும்னு சோமையா சொன்னாரு. அட இரு பார்த்திபா, நீ காட்டுக்குள்ள நடந்து போக வேண்டிய அவசியமே இல்ல. இங்க பாரு, இந்த இடத்தோட நீ நடக்க வேண்டிய அவசியமும் முடிஞ்சது. என்ன சோமையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? மண்ணு காட்டு வழியில தானே உள்ள போகுது. அப்ப திருடங்க அங்க தானே போயிருப்பாங்க.
மகாராஜா, நான் வண்டியில வச்ச மண்ணு சாதாரண மண்ணு தான். ஆனா இங்க கொட்டி இருக்கே, இந்த மண்ணு சிகப்பு நிறத்துல இருக்கு. இந்த மண்ணுல யாரோ சுண்ணாம்ப கலந்துருக்கணும். அதனால தான் இது சிகப்பா இருக்கு. நம்மள வழி மாத்த தான் யாரோ திட்டம் போட்டு இருக்காங்க. அதோட வண்டி சக்கரத்தோட தடம் இல்லாம வெறும் காலடி தடம் தான் தெரியுது. அப்படின்னா ஒரு மனுஷன் நடந்து வந்து தான் இந்த மண்ணை கொட்டி இருக்கான். வண்டி இந்த பக்கம் போகல. மகாராஜா, சோமையா சொல்றது உண்மைதான். ஆனா உண்மையாவே அந்த வண்டி எந்த பக்கம் போச்சுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது சோமையா? நம்ம கண்ணு நம்மள ஏமாத்தலாம் மந்திரி. திருடங்களாலையும் நம்மள ஏமாத்த முடியும். ஆனா நாய்ங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. அந்த மண்ணுல தான் நான் எந்த வண்ணத்தையும் கலக்கல. ஆனா வண்டியில இருந்த கல்லுல காட்டுப்பூவோட சாரை நான் கலந்துருக்கேன். அந்த வாசம் நாய்ங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வாங்க போகலாம். சோமையா அவனுடைய வேட்டை நாய்களை விட்டான். அந்த வேட்டை நாய்ங்க சத்தமா குலைச்சுக்கிட்டே நேரா காட்டு பார்த்து போகாம அங்கிருந்து கோட்டையை நோக்கி ஓட ஆரம்பிச்சுது. என்ன இந்த நாய்ங்க கோட்டையை நோக்கி ஓடுது? அப்ப அந்த கிராமத்தான் என்ன ஏமாத்திட்டானா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நாய்ங்க வேகமா போறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியமா அதுங்க பின்னாடியே போனாங்க. காட்டுக்குள்ள போக வேண்டிய நாய்ங்க நேரா கோட்டைக்குள்ள வந்து கோட்டைக்குள்ள சேனாதிபதிக்காக ஒதுக்கி இருக்கிற அந்த அறைக்கு முன்னாடி நின்னு பௌ பௌ அப்படின்னு கொலைக்க ஆரம்பிச்சுது. பாருங்க மகாராஜா, நீங்க காட்டுக்குள்ளலாம் நடந்து வர வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அந்த திருடங்க காட்டுக்குள்ள இல்ல, நாட்டுக்குள்ள தான் இருக்காங்க. காவலர்களே, கதவை தரங்க. காவலர்கள் போய் அந்த அறையோட கதவை திறந்தா இத்தனை நாளா அந்த ராஜ்யத்துல திருடு போயிருந்த தங்கம், பணம், நகை எல்லாமே சேனாதிபதியோட அறைக்குள்ளதான் இருந்துச்சு. அங்க காவலுக்கு வீராவும் நின்னுக்கிட்டு இருந்தான். இப்படி கைய கழுவுமா சேனாதிபதியும் வீராவும் ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சேனாதிபதி, என்னையே ஏமாத்த பாக்குறியா? இந்த ராஜா தூங்கிக்கிட்டு இருப்பான், சுலபமா இவனை ஏமாத்தலான்னு நினைச்சியா? நான் வேணும்னா தூங்கலாம். ஆனா என் நண்பன் எப்பவும் எனக்காக முழிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நீ தான் குற்றவாளி. நீ மாட்டிக்கிட்ட. மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் வேணும்னு பண்ணல. வீரா தான் என்னை இப்படி செய்ய சொல்லி உசுப்பேத்தனா. என்னை மன்னிச்சு விட்டுடுங்க மகாராஜா. அட பைத்தியக்காரா, நேத்து நான் சபையில போட்ட திட்டம் உன்ன மாதிரி துரோகிங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். என்னோட உண்மையான திட்டம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நான் வளர்க்குற என்னோட வேட்டை நாய்க்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய மகாராஜா சோம்பேறியா இருக்கலாம், அவருக்கு யோசிக்கிறதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவரு தேர்ந்தெடுத்த அவரோட நண்பனை நீ தப்பா எடை போட்டுட்ட. காவலர்களே, இந்த சேனாதிபதியையும் அவனுடைய ஆட்களையும் உடனே கைது பண்ணி ராஜ்யத்துக்கு வெளியில கொண்டு போய் விடுங்க. இவன் முகத்தை இனிமே நான் பார்க்கவே கூடாது. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்முடைய கஜானால கொண்டு வந்து வைங்க. சேனாதிபதி வசமா மாட்டிக்கிட்டதுனால ராஜா அவனை அந்த நாட்டை விட்டே வெளியில அனுப்ப சொல்லி ஒரு தீர்ப்பையும் கொடுத்தாரு. அடுத்த நாள் காலையில ராஜசபையில எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ மகாராஜா, சோமையா, நீ காப்பாத்தினது என் ராஜ்யத்தோட கஜானாவை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து தான் காப்பாத்தி இருக்க. என்ன மாதிரி சோம்பேறிக்கு உன்ன மாதிரி நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இனி இந்த ராஜ்யத்துல மந்திரியாவோ இல்ல சேனாதிபதியாவோ உனக்கு எந்த பதவி விருப்பமோ அந்த பதவியில நீ இங்கேயே இருக்கணும். ஐயோ பார்த்திபா, என்ன விட்டுடு. எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம். எனக்கு நிம்மதியான விவசாயம் தான் வேணும். நான் அதையே செஞ்சுக்கிறேனே. உனக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். நான் வெயில்ல இறங்கி வேலை செஞ்சாதான் என் மூளை சுறுசுறுப்பா இருக்கும். உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ஒரே ஒரு குரல் கொடு, நான் நிச்சயமா உன்கிட்ட வந்து உனக்கு வர்ற பிரச்சனைய கண்டிப்பா தீர்த்து வைப்பேன். என்ன ஏன் விருப்பப்படியே விட்டுடு. சரி சோமையா, உன்னோட விருப்பம். ஆனா அடிக்கடி வந்து இந்த மாதிரி அறிவுரைய கொடுத்துட்டு போ. உன்னோட ஊருக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். இந்த கதையில இருக்கிற நீதி, சோம்பேறித்தனம் ஒருத்தனை அழிச்சிடும். ஆனா எப்பவுமே கஷ்டப்பட்டு சுறுசுறுப்பா உழைக்கிறவனுடைய மூளையும் அதே அளவுக்கு ரொம்ப கூராவும் இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அதுக்கான தீர்வை யோசிக்கும் போது அதுல நிச்சயமா எந்த தப்புமே நடக்காது. ஆமா நண்பர்களே, இந்த கதையில உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது? சோம்பேறி ராஜா நண்பனை பார்க்க கிராமத்துக்கு போனதா, இல்ல நம்ம சோமையா திருடங்களை கண்டுபிடிக்க போட்டு திட்டமா? உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதே மாதிரி கதைகளை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.